மேம் சொல்லுமா. உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணுங்க மேம். என்ன கொஸ்டின்மா? நம்ம காலர் பேஷண்ட் ஒருத்தவங்க மதுரையிலேருந்து நடேசன் சொல்லி கால் பண்ணியிருந்தாருங்க மேம். சரிம்மா. அவருக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்குங்களாங்க மேம். அது என்னென்ன சிம்டம்ஸாக நான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டு உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டாருங்க மேம். சரிம்மா. அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் மேம். கண்டிப்பாக சொல்லலாம் தேவி. இப்போது லிவர் கம்ப்ளைண்ட் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா இதை சிம்டம்ஸாக முன்னாடியே காட்டுமா? கண்டிப்பாக காட்டுங்க. இந்த பதிவை பொறுமையாக முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக நடேசனுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கான தீர்வாகவும் இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். இப்போது தேவி கேட்ட மாதிரி அந்த நடேஷன் பேஷண்ட்டுக்கு லிவர் கம்ப்ளைண்ட் இருக்குதுங்களாம்மா. ஸோ இதை நம்ம எப்போ இப்போ லிவர் ஃபேட்டி லிவர் அப்படின்ற கண்டிஷனில் இருக்குதுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த கண்டிஷன் வர்றதுக்கு முன்னாடியே ரொம்ப நாள் முன்னாடியே சிம்டம்ஸாக ஏதாவது காட்டுமான்னு அவர் கேட்டிருக்கிறாரு. ஸோ இதை நடேசனுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கான ஒரு கிளாரிட்டியாகவும் கண்டிப்பாக இருக்கும். இப்போது இந்த லிவர் சம்மந்தமான பிரச்சனை வருது, ஹெப்படோமெகாலி அப்படின்ற கண்டிஷன், அதாவது லிவர் வீக்கம் ஆகிடுது, லிவர் சிரோசிஸ் வரப்போகுது அல்லது ஃபேட்டி லிவர் வரப்போகுது, இந்த மாதிரி லிவர் சம்மந்தமான பிரச்சனைகள் ஒருத்தருக்கு வரப்போகுது அப்படின்னா ரொம்ப நாள் முன்னாடியிலிருந்தே சில சிம்டம்ஸ் வழியாக நம்ம அந்த பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நமக்கு சொல்லிடும். என்னென்ன வகையில் சொல்லும்? கண்டிப்பாக முதல் விஷயம் தூக்கம் கெடும். நீங்கள் நல்ல ஒரு 10 மணிக்கு படுத்துட்டு தூங்குகிற பர்சனாக இருந்துகிட்ருக்கீங்க அப்படின்னா 10 மணிக்கு தூங்கினா கூட 11லேருந்து 3க்குள்ளே கண்டிப்பாக தூக்கம் முழிப்பீங்க. அது மட்டும் இல்லை, அடிக்கடி தூக்கம் முழிச்சிட்ருக்கிற மாதிரி இருக்கும், இடையில தூக்கம் முழிக்கிற மாதிரி இருக்கும், ரெஸ்ட் ரூம்க்கு 2-3 தடவை எந்திரிக்கிற மாதிரி இருக்கும், அல்லது கனவுகள் முழிக்கிற மாதிரி இருக்கும், அல்லது சட்டுன்னு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் முழிப்பு வந்துச்சு, புரண்டு படுத்துகிட்டே இருக்கேன், முழிப்பு வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறது. இது முதல் விஷயங்க. செகண்டரி கண்டிப்பாக டைஜஷன் சார்ந்த பிரச்சனைகள் கொண்டு வரும். பர்டிகுலராக எண்ணெய், மசாலா, புளிப்பு, காரம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், டீப் ஃப்ரைட் ஃபுட் இந்த மாதிரி, அண்ட் நான் வெஜிடேரியனாக இருந்தால் நான் வெஜிடேரியன் சாப்பிடும்போது கண்டிப்பாக டைஜஷன் சார்ந்த பிரச்சனை, எது கழிக்கிறது, புளிச்ச ஏப்பம் மாதிரி வர்றது, அசிடிட்டி மாதிரி வர்றது, கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி வர்றது, நெஞ்சு கரிச்சிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். கண்கள் சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். கண் எரிச்சல், தண்ணி வடியறது, செவந்துக்கிறது, குருத்து கொப்பளங்கள் மாதிரி வர்றது, ட்ரைனஸ் மாதிரி இருக்கிறது, தலைவலிகள் அண்ட் பயங்கரமான ஹெட்டேக் வர்ற மாதிரி இருக்கிறது, தலை சுத்தல் மாதிரி இருக்கிறது, வாய் புளிக்கிற மாதிரியோ கசக்கிற மாதிரியோ இருக்கிறது, சியாட்டிக்கா பெயின்னு சொல்கிறது, இன்னும் நிறைய விஷயங்கள். பட் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய, நீங்கள் உணரக்கூடிய வகையில் நாங்கள் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். நடேசன் சார் இதுக்கான உங்களுக்கான ஆன்சராக இருந்திருக்கும். வாட்ச் பண்ணி பாருங்கள்.